மத்தேயு அதிகாரம் 18 வசனம் 1. அவ்வேளையில் சீஷர்கள் இயேசுவினிடத்தில் வந்து, பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனாய் இருப்பான் என்று கேட்பார்கள். வசனம் 2. இயேசு ஒரு பிள்ளையை தம்மிடத்தில் அழைத்து அதை அவர்கள் நடுவே நிறுத்தி, வசனம் 3. நீங்கள் மனம் திரும்பி ஒரு பிள்ளையைப் போல ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்குச் சொல்கிறேன். வசனம் 4. ஆகையால் அந்த பிள்ளைகளைப் போல தன் தாழ்த்துகிறவன் எவனோ அவனோட பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாய் இருப்பான். வசனம் 5. அப்படியே ஒரு பிள்ளையை என் நிமித்தம் ஏற்றுக்கொள்கிறவன் எவனோ என்னை ஏற்றுக்கொள்கிறான். வசனம் 6. என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிற எந்த ஒரு சிறியோர் ஒருவனுக்கு இடரல் உண்டாயிருக்கிறான் எவனோ அவனுடைய கழுத்தில் ஏந்திரக்கல் கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே அவனை அமிழ்த்துகிறது அவனுக்கு நலமாயிருக்கும். வசனம் 7. இடரலால் நிமித்தம் உலகத்திற்கு ஐயோ. இடரல்கள் வருவது அவசியம், ஆனால் அந்த மனுஷனால் இடர்கள் வருகிறதோ அவனுக்கு ஐயோ. வசனம் 8. உன் கையாவது உன் காலாவது உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து எறிந்து விடு. நீ 2 கண்களுடையவன் அல்லது 2 கால்களை உடையவனாய் நித்திய அக்கினியில் தள்ளப்படுகிறதை பார்க்கிலும் சப்பானியாய் அல்லது ஊனனாய் நித்திய ஜீவனுக்கு பிரவேசிப்பாய் உனக்கு நலமாயிருக்கும். வசனம் 9. உன் கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எறிந்து போடு. 2 கண்கள் உள்ளவனாய் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் ஒற்றை கண்ணாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும். வசனம் 10. அந்த சிறியோர் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். அவனுக்குரிய தேவன் தூதர்கள் பரலோகத்தின் என் பிரமாணத்தின் சமூகத்தை எப்பொழுது தரிசனிக்கிறார்கள் என்று உங்களுக்குச் சொல்கிறேன். வசனம் 11. மனுஷகுமாரன் கெட்டுப்போனதை இரட்சிக்க வந்தார். வசனம் 12. உங்களுக்கு எப்படி தேவனை தோன்றுகிறார். வசனம் 1. மனுஷனுக்கு 100 ஆடுகள், அவைகளில் 1 சிதறி போனால் அவன் மற்ற 99 ஆடுகளையும் மலைகளிலே விட்டு போய் சிதறிப்போனதையே தேடாமல் இருப்பானோ. வசனம் 13. அவன் அதை கண்டுபிடித்தால் சிதறி போகாத 99 ஆடுகளை குறித்து சந்தோஷப்படுத்ததே பார்க்கிலும் அதை குறித்து அதிகமாய் சந்தோஷப்படுகிறவன் எவன். சந்தோஷப்படுகிறதை பார்க்கிலும் அதை குறித்து அதிகமாக சந்தோஷப்படுகிறவன் என்று மெய்யாகவே உங்களுக்குச் சொல்கிறேன். வசனம் 14. இவ்விதமாக இந்த சிறியோரில் ஒருவனாகிலும் கெட்டு போவது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின் சித்தமல்ல. வசனம் 15. உன் சகோதரன் உனக்கு விரோதமாக குற்றம் செய்தால் அவனிடத்திலே போய் நீ அவனுக்கு தனித்து இருக்கையில் அவன் குற்றத்தை அவனுக்கு உணர்த்து. அவன் உனக்கு செவி கொடுத்தால் உன் சகோதரனையே ஆதாயப்படுத்தி கொண்டாய். வசனம் 16. அவன் செவி கொடாமற்று போனால் 2-3 சாட்சிகளுடைய வாக்கினாலே சங்கதிகளை எல்லாம் நிலவரப்படும்படி இரண்டோருடன் கூட்டிக் கொண்டு போ. வசனம் 17. அவர்களுக்கும் அவன் செவி கொடாமற்று போனால் அதை சபைக்கு தெரியப்படுத்து. சபைக்கு செவி கொடுத்து இருப்பாயானால் அவன் உனக்கு அஞ்ஞானியைப் போல செய்கிறனாய் போலவும் இருப்பாய். வசனம் 18. பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கைவிட்டீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டு இருக்கும்.
பூலோகத்தில் நீங்கள் எவைகளை கட்டவிழ்க்கிறீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டு இருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். வசனம் 19. அல்லாமலும் உங்கள் 2 பேர் தங்கள் வேண்டிக்கொண்டு இருக்கிற எந்த காரியத்தையும் குறித்தாகிலும் பூமியிலே ஒரு மனமாயிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் அது அவர்களுக்கு உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். வசனம் 20. ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தில் எங்கே கூடுகிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே நான் இருக்கிறேன் என்றார். வசனம் 21. அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்ததால் நான் அத்தனை தரம் மன்னிக்க வேண்டும். எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமே என்று கேட்டான். அதற்கு இயேசு, 7 தரம் மாத்திரம் அல்ல, 70 தரம் மட்டும் என்று உனக்கு நான் சொல்கிறேன். வசனம் 23. அப்படியெனில் பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரரிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்றே ஆயிருந்த ஒரு ராஜ்யத்திற்கு ஒப்பாயிருக்கிறது. வசனம் 24. அவன் கணக்கு பார்க்க தொடங்கிய போதோ 16,000 தாலந்து கடன்பட்டவன் ஒருவனை அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தான். வசனம் 25. கடன் தீர்க்க அவனுக்கு நிர்பந்தம் இல்லாதபடியினால் அவனுடைய ஆண்டவன் அவனையும் அவன் பெண் ஜாதி பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று கடனை தீர்க்கும்படி கட்டளையிட்டான். வசனம் 26. அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தளி விழுந்து வணங்கி, ஆண்டவனே, என்னிடத்தில் பொறாமையாயிரும் எல்லாவற்றையும் உனக்கு கொடுத்த தீர்க்கதரிசின் என்றான். வசனம் 27. எந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனதிறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டான். வசனம் 28. அப்படியாக அந்த ஊழியக்காரன் புறப்பட்டு போகையில் என்னிடத்தில் 100 வெள்ளி பணம் கடன் பட்டு இருந்தவனாகிய தன் உடன் வேலைக்காரர்களில் ஒருவனை கண்டு அவனை பிடித்து தொண்டையை நெரித்து, நீ பட்ட கடனை எனக்கு கொடுத்து தீர வேண்டும் என்றான். வசனம் 29. அப்பொழுது அவனுடைய உடன் வேலைக்காரன் அவன் காலிலே விழுந்து, என்னிடத்தில் பொறுமையாயிரும் எல்லாவற்றையும் உனக்கு கொடுத்து தீர்கிறேன் என்று அவனை வேண்டிக் கொண்டான். வசனம் 30. அவனோ சம்மதியாமல் போய் அவன் பட்ட கடனை எடுத்து தீர்க்கவும் அவனை காவலில் போடுவித்தான். வசனம் 31. நடந்ததை அவனுடைய உடன் வேலைக்காரர்கள் கண்டு மிகவும் அகப்பட்டு ஆண்டவரிடத்தில் வந்து நடந்ததை எல்லாம் அறிவித்தார்கள். வசனம் 32. அப்பொழுது அவனுடைய ஆண்டவர் அவனை அழைப்பித்து, பொல்லாத ஊழியக்காரனே, நீ என்னை வேண்டிக் கொண்டபடியினால் அந்த கடன் முழுவதையும் எனக்கு மன்னித்து விட்டேன். வசனம் 33. நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் கடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டும் என்று சொல்லி அவனுடைய ஆண்டவனை கோபமடைந்து அவன் பட்ட கடனை எல்லாம் தனக்கு கொடுத்து தீருமளவு உபதேசிக்கிறவனிடத்தில் அவனை ஒப்பு கொடுத்தான். வசனம் 35. நீங்கள் அவனவன் தன் சகோதரர்கள் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னிப்பற்று போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு எப்படி செய்வார் என்றான்.